Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் உள்ள தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி மருந்தகம் பராமரிக்கப்படுமா என்று பொதுமக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். நாள்தோறும் ஏராளமான மக்கள் பயனடைந்து வரும் இம்மருந்தகம் முறையாக பராமரிக்காததால் வளாகம் முழுவதும் செடிகள் வளர்ந்து புதர்மண்டி கிடப்பதால் விஷ உயிரினங்கள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த மருந்தக வளாகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுப்பதில்லை என்று குற்றம் சாட்டும் மக்கள் இனியாவது சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சியில் மயானம் மற்றும் குப்பை கிடங்கில் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து குடிநீர் திட்டத்தை விரிவுபடுத்த 2.5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டது. இந்த தொட்டி 20 ஆண்டுகளுக்கும் மேலாக குப்பைகள் கொட்டும் கிடங்கு மற்றும் மயானமாக இருந்த இடத்தின் அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் சுகாதாரமற்ற குடிநீரையே விநியோகிக்க வாய்ப்புள்ளதாக கருதும் பொதுமக்கள் வேறு இடத்தில் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டியை அமைக்க வேண்டும் என்று ஸ்டாலின் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஏரியில் தண்ணீரை தேக்காமல் திறந்து விடுவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். 691 மில்லியன் கன அடி நீர் கொள்ளளவு உள்ள ஏரியை 120 கோடி ரூபாய் மதிப்பில் தூர்வாரி புதிதாக மதகுகள் அமைத்து ஷட்டர் அமைக்கும் பணிகள் மந்தமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த மழையால் ஏரிக்கு 2300 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 400 கன அடி நீர் கூட சேமிக்க முடியாமல் ஏரிக்கு வரும் நீர் முழுவதும் கிளியாற்றில் வெளியேற்றப்படுகிறது. தண்ணீரை சேமிக்காமல் வெளியேற்றுவதற்கு ஸ்டாலின் அரசின் அலட்சியமே காரணம் என்று விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மின்வாரியத்தின் அலட்சியம் காரணமாக மின்சாரம் பாய்ந்து 4 எருமை மாடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன. சேவூரைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் தான் வளர்த்து வரும் 4 எருமை மாடுகளை மேய்ச்சலுக்காக விவசாய நிலத்தில் கட்டிவிட்டு சென்ற நிலையில் அங்கு அருந்து விழுந்து கிடந்த மின்கம்பியை மிதித்து அங்கேயே உயிரிழந்தன. இந்த நிலையில் தன்னுடைய வாழ்வாதாரமாக இருந்த எருமை மாடுகளை இழந்து தவிப்பதால் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று ஸ்டாலின் அரசுக்கு கோரிக்கை. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே அரசு பேருந்து ஓட்டுநரின் அராஜகத்தை கண்டித்து பள்ளி மாணவ மாணவிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். துறையூர் செல்லும் புறநகர் பேருந்து நேரம் தவறி வருவதாகவும் நடத்துனர் பள்ளி மாணவ மாணவியர்களிடம் டிக்கெட் எடுக்க சொல்லி வற்புறுத்துவதாகவும் கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பொன்சங்கம்பட்டி பேருந்து நிலையம் அருகே பள்ளி சீருடையில் அரசு பேருந்தை மறித்து மாணவ மாணவியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் விரோத ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி மாணவ மாணவியர்கள் கூட தங்கள் நலனுக்காக வீதிக்கு வந்து போராடும் நிலை ஏற்பட்டுள்ளது. 9 மணிக்கு தான் தொடர்ந்து பஸ் வந்துட்டு இருக்குது. 9 மணிக்கு போய் பிள்ளைங்க பிரேயருக்கு 9 வரைக்கும் எப்படி சார் போவோம்? போக முடியாது. 8:30 வர பஸ்ஸை வந்து எப்போது போச்சு எங்களுக்கு கொடுங்க, இல்லாட்டி இந்த பஸ்ஸை இதுக்கு மேல எங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுங்க சார். பிள்ளைங்களால ரொம்ப கஷ்டம். டிக்கெட் டெய்லியும் கேக்குறாங்க. 4 நாளைக்கு 4 கண்டக்டர் வராங்க, 4 டிரைவர் வராங்க. ஒரு நாளைக்கு இவரு டிக்கெட் வாங்க போறாரு, மீதி கண்டக்டர்லாம் டிக்கெட் கேக்குறாங்க. நாங்க எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க வீட்டுல 4 பிள்ளைங்க போறாங்க. 4 பிள்ளைங்களுக்கு டெய்லி 40, 80 ரூபாய் எங்களால கொடுக்க முடியாது.